அமைச்சர் பெருமக்கள் அங்கே முகாமிட்டு ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பணபலம் படைபலத்தை பயன்படுத்தி அதிகமான பரிசு பொருட்களை கொடுத்து அந்த தேர்தலை தில்லுமுள்ளு செய்து தேர்தல் நடைபெற்று முடிந்தது. அப்படிப்பட்ட சுதந்திரமாக நடைபெறாது என்று கருதிதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடல. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்தது ஏன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறிய காரணம்தான் இது. அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில தலைவர் PV கதிரவன் இல்ல திருமண விழா மதுரையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த EPS, திமுக ஆட்சியில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஜனநாயக படுகொலை நடந்ததாக குற்றம் சாட்டினார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலின் போது ஜனநாயக படுகொலை நடைபெற்றது. இன்றைக்கு வாக்காளரை சுதந்திரமாக வாக்களிக்க விடாம ஆடு மாடுகள் பட்டியலை அடைப்பதை போல வாக்காளரை தினந்தோறும் அழைத்து சென்று பட்டியலை அடைத்து அவர்களை கொடுமைப்படுத்திய காட்சி பல தொலைக்காட்சியெல்லாம் பார்த்தீங்க. தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, பாஜகவுக்கு ஆதரவு அளிப்பதற்காகத்தான் அதிமுக போட்டியிடவில்லை என ப. சிதம்பரம் கூறுவது ஏற்புடையது அல்ல என தெரிவித்தார். அதிமுகவுக்கும் ப. சிதம்பரத்திற்கும் என்ன சம்பந்தம் எனவும் EPS கேள்வி எழுப்பினார். அதிமுகவை தொடர்ந்து விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக தேமுதிக அறிவித்துள்ளது. ஜூலை 10ஆம் தேதி நடைபெறும் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் திமுக சார்பில் அன்னியூர் சிவாவும், பாமக சார்பில் சி. அன்புமணியும், நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயாவும் போட்டியிடுகின்றனர். இதனிடையே அதிகார அத்துமீறல் நடைபெறும் என்பதால் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என கூறி அதிமுக புறக்கணித்தது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் இதுவரை நடைபெற்ற இடைத்தேர்தல் பொதுத் தேர்தல்களை சந்தித்த தேமுதிக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் என்பது ஜனநாயக ரீதியாக நேர்மையாக நடைபெற வேண்டும் என்றும், ஆனால் தற்போது ஆட்சியாளர்களின் அதிகாரத்தால் தேர்தல்கள் தவறாக நடத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தொண்டர்களின் உழைப்பை வீணடிக்க விரும்பாத காரணத்தால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாகவும், இன்றைய ஆட்சியாளர்களின் கரங்களில் தேர்தல் என்கிற ஜனநாயகம் மிகப்பெரிய கேள்விக்குறி ஆக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விட்டுவிட்டு மழை பெய்ததால் இதமான சூழல் நீடித்தது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜா, ஆற்காடு, காவேரிப்பாக்கம், சோளிங்கர், அரக்கோணம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்ததால் வெப்பம் தணிந்தது. புதுக்கோட்டை நகர் பகுதிகளில் 2வது நாளாக பெய்த மழையால் சில இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், வேடந்தாங்கல், படாலம், கருங்குழி உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் மழை கொட்டியது.